نعمة الله عليكم إذ كنتم عداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار وأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم مؤمنون وأكثرهم الفاسقون ولا كن منكم أمة يدعون إلا خير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون إن هذه أمكم أمة واحدة وأن ربكم فاعبدون إن هذه أمكم أمة واحدة وأن ربكم فاتقون الذي لم يخلق مثلها في البلاد ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إني من المسلمون. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் முஸ்லிம்களாக இன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள். இன்னும் நீங்கள் எல்லோரும் அல்லாஹுவின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரிந்தும் விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியாமத்துகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் பகைவர்களாய் இருந்தீர்கள். உங்கள் இதயங்களை அன்பினால் பிணைந்து அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாய் ஆகிவிட்டீர்கள். இன்னும் நீங்கள் நரக நெருப்பு குழியின் வரை மீதிருந்தீர்கள். அதனினும் அவன் உங்களை காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு தன் ஆயத்துக்களை வசனங்களை உங்களுக்கு தெளிவாக்குகிறான். மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஏனெனில் நீங்கள் நல்லதை செய்ய ஏவுகிறீர்கள், தீயதை விட்டும் விலகுகிறீர்கள். இன்னும் அல்லாஹ்வின் திட்டமாக நம்பிக்கை கொள்கிறீர்கள். வேதத்தையுடையோரும் நீங்கள் போன்றே நம்பிக்கை கொண்டிருப்பின் அது அவர்களுக்கு நன்மையாகும். அவர்களில் மேலும் நன்மையின் பக்கம் மக்களை அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர். நிச்சயமாக உங்கள் உம்மத் சமுதாயம் வேற்றுமை ஏதுமில்லா ஒரு சமுதாயம் தான். மேலும் நானே உங்கள் இறைவன், ஆகையால் என்னையே நீங்கள் வணங்குங்கள். இன்னும் நிச்சயமாக சன்மார்க்கமான உங்கள் சமுதாயம் முழுவதும் ஒரே சமுதாயம்தான். மேலும் நானே உங்களுடைய இறைவனாக இருக்கின்றேன். எனவே நீங்கள் எனக்கே அஞ்சிக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருக்கு அல்லாஹ் நன்மை நாடுகிறானோ அவரை மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவராக ஆக்கிவிடுகிறான். அல்லாஹ் கொடுப்பவனாக இருக்கிறான், நான் அதை விநியோகிப்பவனாக இருக்கிறேன். இந்த சமுதாயத்தில் ஒரு சாரார் அல்லாஹ்வின் கட்டளை பேணுவதில் நிலைத்து இருப்பார்கள். மறுமை நாள் வரும் வரை அவர்களுக்கு மாறு செய்வர்களால் எந்த தீங்கும் செய்துவிட முடியாது. நூல் புகாரி, திருக்குர்ஆன், ஆல் இம்ரான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் காத்திம் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய என் அருமை சகோதரர்களே, இன்று நான் புதிதாக எதுவும் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. 2008ஆம் ஆண்டு நாம் இந்த அமான் அமைப்பை துவங்கிய பொழுது எதிர்காலத்தில் பைத்துல் மால் என்ற அமைப்பையும் துவங்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு நாம் திட்டங்கள் தீட்டி வந்தோம்.
பைத்துல் மால் கமிட்டி சார்பில் 2-3 முறை ஒன்று கூடி பேசினோம். பிறகு நம்முடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் இமெயில் மூலமாக இந்த பைத்துல் மால் அமைப்பில் பங்கெடுத்துக் கொள்ளும்படியும் அதற்காக தங்களுடைய ஜகாத் மற்றும் சதகாவை தந்து உதவும்படியும் வேண்டுகோள் விடுத்தோம். அந்த வேண்டுகோளை ஏற்று சுமார் இதுவரையிலே 35 சகோதரர்கள் இதில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த 34 சகோதரர்களும் சுமார் 23,000 திரகம் வரை தருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். பகுதி பகுதியாக அவர்கள் தந்து வருகின்றார்கள். இதுவரையிலே சுமார் 10,000 திரகம் வரை நம்முடைய கையிருப்பில் பணம் சேர்ந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சென்ற 2 மாதங்களுக்கு முன்பு நமது ஊரில் அமானுடைய அலுவலகத்தை திறந்து வைத்த பொழுது நமது ஜமாத்தினுடைய தலைவர் முகமது தாவூத் அவர்கள் இந்த பைத்துல் மால் அமைப்பிற்கு 1 லட்சம் ரூபாய் தருவதாக வாக்குறுதி அளித்தார்கள். 2 வாரங்களுக்கு முன்பு நான் அங்கு ஊருக்கு சென்றிருந்த பொழுது அவர்களை சந்தித்தேன். அந்த பணத்தையும் தந்தார்கள், அதையும் பெற்றிருக்கின்றோம். ஆக தற்போது நம்முடைய கையிருப்பாக 10,000 திரகமும் 1 லட்சம் ரூபாய் பணமும் இருக்கிறது. வாக்குறுதி அளிக்கப்பட்ட தொகை 23,300. மேற்கொண்டு 10,000 13,000 திரகம் வசூல் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இது இந்த 35 சகோதரர்கள் மாத்திரமே பங்கெடுத்துக் கொண்டது. ஆனால் மேற்கொண்டு நீங்கள் எல்லோருமே இதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். நாங்களும் அதிகமாக இதில் ஈடுபாடு காண்பிக்க முடியவில்லை. காரணம், இந்த வந்த தொகையை வைத்து என்னென்ன காரியங்கள் செய்வது என்பதிலே எங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டது. அதற்கடுத்து சமீபத்திலே நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் நாங்கள் கலந்து ஆலோசித்து 2 விஷயங்களை முன்னிறுத்தி வைத்தோம். ஒன்று, சிறுதொழில் செய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டி யார் யாருக்கெல்லாம் நிதி உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் நாம் நிதி உதவி அளிக்கலாம் என்பது ஒன்று. அந்த வகையில் நாம் சில விளம்பரங்களை வெளியிட்டோம். அதன் அடிப்படையிலே நமக்கு 5 விண்ணப்பங்களும் இதுவரை வந்திருக்கின்றன. இந்த முறை நான் ஊர் சென்றிருந்த பொழுது 3 விண்ணப்பங்கள் கொடுத்தார்கள். அதற்கு முன்பு 1 மாதங்களுக்கு முன்பு 2 விண்ணப்பங்கள் வந்தன. நாம் வாங்கியிருக்கக்கூடிய இந்த நிதிகளில் ஜகாத் சதகாவாக நான் குறிப்பிட்ட இந்த 10,000 டொனேஷனாக தாவூத் அவர்கள் கொடுத்த 1 லட்சமும் இருக்கிறது. அவர்கள் அதை சதகாவாகவோ ஜகாத்தாகவோ பயன்படுத்த வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டார்கள். நாம் இதுவரை பெற்ற இந்த 5 விண்ணப்பங்களில் முதலாவதாக புதுக்காலனியில் இருந்த ஷாகுல் ஹமீத் அவர்கள் தன்னுடைய தொழில் அபிவிருத்திக்காக வங்கியில கடனுதவி பெற்றிருப்பதாகவும் அதில் தனக்கு 13,000 ரூபாய் வரை பாக்கி இருக்கிறது என்றும் அதை அடைப்பதற்கு அவர்களுக்கு பணம் தேவைப்படுகிறது என்றும் எல்லா வகையான டாக்குமெண்ட்ஸ்களையும் நமக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இரண்டாவது, பண்டாரி கமால் பாஷா அவர்களுடைய பையன் நூர் மீதீன் அவர்கள் தன்னுடைய தொழில் அபிவிருத்திக்காக உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள்.
மூன்றாவதாக பள்ளிவாசல் தெருவில் தற்போது வசித்து வரும் சீனாத்தானா முகமது ஆரிஃப் அவர்கள் ஒரு சைக்கிள் ரிப்பேர் ஷாப் வைத்து நடத்துவதற்காக தனக்கு பண உதவி செய்யும்படி கேட்டிருக்கின்றார்கள். நான்காவதாக AK ஹாஜா நஜ்முதீன் பாபு அப்துல் கஃபூர் புதுமணி அவர்கள் தான் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பதாகவும் ஒரு சிறிய டீ கடை வைத்து நடத்துவதற்கு தனக்கு பண உதவி செய்யும்படியும் கேட்டிருக்கின்றார்கள். ஐந்தாவதாக புதுத்தெருவிலே வசித்து வரும் ஜே ஷாவுல் ஹமீத் என்பவர் தன்னுடைய தொழில் அபிவிருத்திக்காக சென்னையிலே அவர் ஏதோ ஒரு கம்பெனி வைத்து நடத்துவதாகவும் பல பார்ட்னர்களோடு சேர்ந்து கம்பெனி வைத்து நடத்துவதாகவும் அதில் தொழில் அபிவிருத்திக்காக 50,000 ரூபாய் கடனாகவும் வட்டியில்லா கடனாகவும் கேட்டிருக்கின்றார்கள். இது அந்நியில் இன்னொரு மனுவும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு அடுத்த வாரத்திலே வரும். அது சிலிண்டர் சாதிக் அவர் தன்னுடைய தொழில் அபிவிருத்திக்காக வேண்டு அல்ல, அவர் வாங்கிய வட்டி கடனை அடைப்பதற்காக சுமார் 1,50,000 ரூபாய் தேவை என்று சொன்னார். நீங்கள் மனுவாக எழுதி அனுப்புங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன். அதுவும் வரும். இவைகளெல்லாம் நாம் எப்படி நிறைவேற்றுவது என்பது சற்று சிரமமான காரியமாக இருக்கிறது. நாம் நம்முடைய அப்ளிகேஷன் அந்த விண்ணப்பத்திலே கொடுத்திருந்தோம் அதிகபட்சமாக ஒருவருக்கு 10,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் உதவி என்று. சிலருக்கு 10,000, 15,000, 20,000, 30,000 என்றெல்லாம் தேவைப்படுகிறது. இதை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ்